அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் கைகூடும் என் அம்பலத்தே. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. உங்கள் டாக்டர் சோழன் யூடியூப் நிகழ்வுகளை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரேன். அதில் நீங்கள் பல நேரங்களில் பஞ்சபூதங்களை பற்றி பேசிகிட்டே வரீங்க. ஆமாம், அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. நல்ல விஷயத்தை தெரிஞ்சிக்க ஆர்வம் இருக்குது உங்களுக்கு. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து இந்த அண்டம்னா உலகம். அந்த உலகத்தில் 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. காற்று, நீர், நிலம், ஆகாயம் இப்படின்னு இருக்கு இல்லையா? அது நம்ம உடம்புலையும் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பஞ்சபூதத்துக்குன்னு இந்த பிண்டத்திலையும் ஒரு 12 உறுப்புகளை ஆண்டவன் வச்சுருக்கான். அந்த பிரபஞ்ச சக்தி பஞ்சபூதத்தை இழுக்கிறதுக்காக 5 உறுப்புகளை, நமக்கு 12 உறுப்புகளை 5 பஞ்சபூதத்துக்காக வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம உடம்பு இயங்கிகிட்டு இருக்கு. அந்த 12 உறுப்புகளும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தை இந்த 12 உறுப்புகளும் 2 மணி நேரம் ஆக்டிவாக வேலை செய்கிறதுக்காக பயன்படுத்திக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, மலஜலம் கழிக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகளை செய்யும் பொழுது நோயில்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கு தான் இந்த பஞ்சபூதத்தை பற்றியே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் என்னன்னா 12 உறுப்பு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நெருப்புன்னு சொன்னேன். 5 பஞ்சபூதத்தில் நெருப்புக்கு ஒரு 4 உறுப்பு. அது மாதிரி நிலத்துக்கு 2 உறுப்பு. அதுபோல் காற்றுக்கு 2 உறுப்பு, நீருக்கு 2 உறுப்பு, ஆகாயம்னு சொல்லுவோம், அதுக்கு 2 உறுப்பு. ஆக நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதத்துக்கும் 12 உறுப்பை நான் சொன்னேன். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே அது எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நெருப்புக்கான ஒரு 4 உறுப்பு இருக்குது. முதல்ல அது வந்து இருதய மேலுறை, சிறுகுடல், ட்ரிபிள் வார்மர்னு ஒரு 4 உறுப்பை இந்த கழுத்துலேருந்து இடுப்புக்குள்ளே வச்சுருக்க ஆண்டவன். அடுத்து வந்து நிலத்துக்கான ஒரு 2 உறுப்பு, இறப்பை, ஸ்டமக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இறப்பையும் மண்ணீரல், ஸ்ப்ளீன்னு சொல்லுவோம். அந்த 2 உறுப்பு செயல்பாடு வந்து நிலத்துக்கானது. நிலம் முடிஞ்சிட்டால் காற்று உற்பத்தி ஆகும். அந்த காற்றுக்கான 2 உறுப்பு இருக்குது. அது வந்து நுரையீரலும் பெருங்குடலும். அப்புறம் காற்றுக்கு மேலே நீருக்குன்னு ஒரு 2 உறுப்பு ஆண்டவன் வச்சுருக்கான். அதுதான் கிட்னியும், அதாவது யூரினரி பிளாடர், அதாவது சிறுநீர்ப்பை, சிறுநீரகம், இந்த 2ம் வச்சுருக்கான். அதுக்கு மேலே இறைவன் வந்து ஆகாயத்தினாக்காக ஒரு 2 உறுப்பை சொல்லியிருக்கிறார். அந்த 2 உறுப்பை படைத்தது எதுன்னா கல்லீரல். அதான் மெயினான உறுப்பு. எப்படி ஒரு தமிழக அரசு இருந்தால் செக்ரட்டேரியட் இருக்கு இல்லையா, சார்ஜி கோட்டை, அதுபோல் இந்த உடம்புக்குன்னு ஒரு முக்கியமான உறுப்பு கல்லீரல். அடுத்தது கால் பிளாடர்ன்ற ஒரு பித்தப்பை. இப்படி 12 உறுப்பும் இந்த 24 மணி நேரமும் செயல்படுது. ஏகத்துக்கும் ஒரே வேலையாக செய்கிறது இல்லை. ஒவ்வொரு 12 உறுப்புலையும் ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் தான் ஆக்டிவாக வேலை செய்வன்னு வேலை பார்க்குது. அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம பயன்படுத்தினா நல்லதாக இருக்கும். அதோட செயல்பாடுகளும் எப்படி என்னன்றது அதுதான் நாம் தூங்கிட்ட பின்னாடி காலையில் 3 மணிக்கு வந்து நுரையீரல் வேலை செய்யுது. 3 to 5 நுரையீரல் காற்று சக்தி. அப்புறம் 5லேருந்து 7 வரைக்கும் பெருங்குடல் வேலை செய்யுது. ஒரு சாதாரண மனுஷன் இந்த 7 மணிக்குள்ளே மலஜலம் கழிச்சிடுவான். பொதுவாகவே காற்று சக்தி நம்ம சாப்பிட்றோம், அது ஜீரணமாகுது, சிறுகுடல் வழியாக சத்தெல்லாம் உறிஞ்சி பெருங்குடலுக்கு தள்ளுது, பெருங்குடலுக்கு தள்ளினது மலப்பைக்கு தள்ளுது. ஆனால் இந்த காற்று சக்தி பெருங்குடலில் வேகமாக வந்து என்ன பண்ணும், 7 மணிக்குள்ளே மலம் போனால் அது நார்மல் உடம்பு, இல்லைன்னா அங்கே சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி நம்ம வாழ்க்கையை பகிர்ந்துக்கணும். அப்புறம் 7 to 9 அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் மண்ணினுடைய நேரம், நிலத்தினுடைய நேரம். அந்த நிலத்தினுடைய நேரத்தில் 7 to 9
இறப்பையினுடைய நேரம், ஸ்டமக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஸ்டமக்கினுடைய நேரம், அப்போ தான் அது நல்ல ஆக்டிவாக வேலை செய்யும். அந்த நேரத்தில் உணவு உண்ணணும். அதுக்கு தான் நான் எப்போவும் என் வீடியோவில் சொல்லுவேன், இது காலை 8, இரவு 8, பகல் 1லேருந்து 2 சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் இல்லையா. அது இதுக்காகத்தான். அந்த இறப்பை நேரத்தில் 8 மணிக்கு சாப்பிட்டா நல்ல ஜீரணமாகி 9 to 11 என்ன மண்ணீரல், ஸ்பிளீன், அதே நிலத்தினுடைய உறுப்பு, அது அந்த சத்தை உறிஞ்சி அது அப்புறம் வந்து ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பும். அந்த நம்முடைய உடம்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ அதான் செய்கிறாங்க, எல்லாம் 9க்கு மேலே சாப்பிட்டுட்டு தான் எல்லாம் சர்க்கரை வியாதின்னு இருக்காங்க. இதைத்தான் நான் வீடியோவில் அடிக்கடி சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து கேட்க வந்திருக்கீங்க. அப்புறம் 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நெருப்பு சக்தி வேலை செய்யும். நெருப்புன்னா, நெருப்புக்கு 4 உறுப்பு சொன்னேன். அதில் ஒரு மெயின் உறுப்பு என்னன்னா ஹார்ட், இருதயம். அது வந்து 11லேருந்து 1 வரைக்கும் வேலை பார்க்கும். அப்புறம் 1லேருந்து 3 வரைக்கும் சிறுகுடல், அதுவும் நெருப்பு தான். 2 உறுப்பு இந்த 4 மணி நேரத்தை எடுத்துக்குது பகலில். இரவில் அதே மாதிரி 2 உறுப்பு எடுத்துக்கு. ஏன்னா நெருப்புக்கு மட்டும் 4 உறுப்புன்னு சொல்லியிருக்கேன். சிறுகுடல் நேரம் 1லேருந்து 3 வரைக்கும். அதனால தான் நாங்கள் 2 மணிக்குள்ளே சாப்பிட்டுடுங்க, அந்த நெருப்பில் வேகட்டும், ஜீரணமாகட்டும், நல்ல சத்தாக உடம்புக்குள்ளே போகணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீர் சக்தி வரும். அதாவது பஞ்சபூதத்தில் நீர் மூலாதாரம், அதில் யூரினரி பிளாடர்னு சொல்கிற சிறுநீரக பை, அதனுடைய இயக்கம் வரும். அப்புறம் 5லேருந்து 7 வரைக்கும் அதே நீர் சத்து தான், நீர் ஆகாரம். அதாவது கிட்னின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப பேர் இறந்து போயிடுறாங்க, ரிப்பேர் ஆக்கிக்கிறாங்க. அந்த சிறுநீரகத்தினுடைய நேரம் 7லேருந்து 9 வரைக்கும் ட்ரிபிள் வார்மர், அதாவது மூவெப்ப கட்டுப்பாட்டு உறுப்புன்னு நாங்கள் சொல்லுவோம், அதனுடைய நேரம். அப்புறம் அந்த 9லேருந்து 11 வரைக்கும் வந்து இது பெரிகார்டியம், இருதய மேலுறைன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய நேரம் 11 வரைக்கும். அந்த 11க்கு மேலே அடுத்தது என்ன வரும்னா ஆகாயம். இப்போ நெருப்பு முடிச்சிட்டோம், ஆகாய உறுப்பு இன்னும் 2 இருக்குது முக்கியமானது. ஒன்று வந்து 11லேருந்து 1 வரைக்கும் கால் பிளாடர், அதாவது பித்தப்பைன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய நேரம். அதுக்கு மேலே 1லேருந்து 3 மணி வரைக்கும் கல்லீரல்ன்ற முக்கியமான உறுப்பினுடைய நேரம். அதைத்தான் நாங்கள் டிவியில் அடிக்கடி சொல்லுவோம், கல்லீரலுக்கு ஓய்வு கொடுங்க, நேரத்தோட தூங்குங்க, அது எனர்ஜி ஆகட்டும், அதை கெடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறோம். இப்போ கண்டதையும் சாப்பிட்டு கண்டதையும் செஞ்சு கல்லீரலை கெடுத்துக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறது அதனுடைய அர்த்தம் தான். அப்புறம் மீண்டும் அதிகாலை 3 மணிக்கு என்ன வரும், நுரையீரலினுடைய நேரம் வந்துடும், காற்று சக்தி வந்துடும். இந்த 5 பஞ்சபூதமும் வரிசையாக இந்த 12 உறுப்பும் 24 மணி நேரத்தை செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த இயக்கத்தை நாம் சரியாக கடைப்பிடிச்சோம். அதன் பின்னாடியே நாம் போகணும். இந்த இறப்பை நேரத்தில் சாப்பிடணும் 8 மணிக்கு. அதுபோல் நெருப்பு நேரத்தில் 1 மணிக்கோ அல்லது 2 மணிக்கோ சாப்பிடணும் மதிய உணவு. இரவு வந்து அதே மாதிரி 7 to 9க்குள்ளே 8 மணிக்கே சாப்பிட்டுடணும். 10 மணிக்கு தூங்க போயிட்டா நோயில்லாத வாழலாம். அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேளுங்க. கல்லீரல் இதயத்தையும் நல்லா பலமாக வச்சுக்கணும், அதுக்கு தூங்கணும். கல்லீரல் இல்லை, எல்லா உறுப்பையும் ஒழுங்காக வச்சுக்கணும்னு சொல்கிறோம், அது பின்னாடி போகணும்னு சொல்கிறோம். அதில் முக்கியமாக இப்போ உள்ள இளைஞர்கள் பல பேர்கள் வந்து கல்லீரலை தான் கெடுத்துக்கிறாங்க. இந்த உறுப்புகளினுடைய செயல்பாடை கவனிங்க. இதில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் கீழே வர்ற என்னுடைய ஃபோன் நம்பரில் கேளுங்க. இந்த மாதிரி கெட்டுப்போன உறுப்புகளை சரி செய்ய நல்ல மருந்துகள் மருத்துவமனையில் இருக்குது, அதை கூட வாங்கி சாப்பிடுங்க. என்னுடைய நல்ல ஆலோசனை கேட்டு நலமாக வாழுங்க. எவ்வழி நல்வழி, அவ்வழி நம் வழி.